நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் அக்கா அவர்கள் இந்த கட்சியில் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து நாங்கள் யாரும் பேசல. அதாவது தமிழகத்தில் அரசியல் என்றாலே பண அரசியல், ஜாதி அரசியல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல். கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்றிலிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பேசினார். இன்னைக்கு உண்மைதான், தமிழக அரசியல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கால் பதித்திருக்கின்றார்கள். அது உண்மைதான், அதிகாரப்பூர்வமாக தெரியும். இப்ப அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு. அதனால் மாற்று கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக களத்துக்கு இந்த கட்சியில் நாங்க மட்டும்தான் வருவோம். அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும். நீங்க எல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வரமாட்டீங்க. நீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்காக. ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோட்டோகால்ல அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷி, நம்பர் 1 சிட்டிசன் ஆஃப் தட் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் அல்ல 2 மாநிலத்தினுடைய குடிமகன், முதல் குடிமகன். ஆனா இன்னைக்கு 18 கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர். அதையெல்லாம் விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது. அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இப்ப சாதாரணமா வரல, பெரிய ஒரு அனுபவத்தோடு 2 மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து, குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியிலே நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார். இங்கிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க. ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள். மறுபடியும் அவர்களை வருக வருவென்று வரவேற்று, பத்திரிகை நண்பர்களையும் வருக வருவென்று வரவேற்று மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு தருணம் இது. அதனால் உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களுக்கும், ஏன்னா முதல் நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, நீங்க கேள்வி கேட்கணும், அக்காவுடைய மனசை சொல்லணும், கருத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க. அதனால் அக்கா அவர்கள் நேரடியாக பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க. உங்களுடைய கேள்வி பதிலுக்கும் தொடர்ந்து பதிலளிப்பாங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.